Hello aspirants, என்னடா இங்க ஒருத்தன் புதுசா உட்கார்ந்திருக்கான்னு பாக்குறீங்களா? Yes, this is Emmanuel Matthew here. நிறைய பேர் என்ன டெலிகிராம்ல தெரிஞ்சிருப்பீங்க. And இன்னைக்கு இங்க வந்து நாம கைட்லியோட கோட் ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய புக்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய பேருக்கு கோட் ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சிருக்கும், ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி இன் கைட்லி. இப்போ ஐ திங்க் ஏப்ரலில் வந்து தே லான்ச் திஸ் கோட் ப்ரோக்ராம். சிடபிள்யூஜே கூட வீடியோ போட்டிருக்காங்க. எஸ்பெஷலாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிடபிள்யூஜே மூலியமாக கைட்லியில் பார்த்திங்கன்னா இந்த கோட் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்னு 2 பேட்ச் சொல்லியிருந்தாங்க. அந்த பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா குவிஸாக அவங்களுக்கு வந்துடும். இந்த புக்ஸ் அது இல்லாமல் தனியாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸு என்ன தான் இருக்கும் அப்படின்றது எனக்குமே ஒரு ஆர்வம் தான். ஸோ அதனால தான் இந்த புக்ஸை பற்றி நான் பார்க்கணும் அப்படின்றத இதை அன்பாக்ஸே பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இந்த புக்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எஸ், இந்த பாக்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. எஸ், புக்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பாப்ஸ் பேப்பர்லேயே வருது புக்ஸ் எல்லாம். எஸ் கைஸ், ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 83 புக்ஸ் ப்ளஸ் 1 அடிஷ்னல் புக் எதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படி என்னான்ட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? நான் இந்த புக்ஸை பற்றி நான் அனலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, அவங்க கொடுத்த புக்ஸில் வந்து குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அண்ட் குவான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 31 புக்ஸ் இருக்குது. இதில் ரீசனிங்கில் 32 அண்ட் இங்கிலீஷில் வந்து 20 புக்ஸ் இருக்குது. தனித்தனியாக டாபிக் வைஸ் இருக்குது. ஸோ இதில் நான் பார்க்குற அந்த யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புக்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஈவன் இந்த ஃப்ரண்ட் பேஜுமே யூனிக்காக இருக்குது. அண்ட் பேப்பர் குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க, நாட் லைக் நார்மல் புக்ஸு. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு புக்கோ நீங்கள் அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கோட சைஸ் எப்படியும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அந்த புக்ஸில் இப்போ குவான்ஸ் புக்ஸ் வாங்குறீங்க, குவான்ஸுக்கு புக் வாங்குறீங்கன்னா அந்த புக்ஸில் என்னென்னா எல்லா டாப்பிக்கும் ஒரே புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேஜ் வைஸாக போய் அந்த இடத்துல போய் அந்த கண்டென்ட்டை பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனி புக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால் தனி புக்கு, பார்ட்னர்ஷிப் தனி புக்கு, டேபிள் டிஐ தனி புக்குன்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாகவே புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து யூனிக்காக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்தந்த கண்டென்ட்க்கு போய் பார்ப்பீங்க, அந்த புக்கை திரும்ப திரும்ப போராட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த கோட் புக்ஸ் வந்து தனித்தனியாகவே நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால் தனியாக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் லைக்வைஸ் அதே தான் பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும். ரீசனிங் பார்த்திங்கன்னா பேரலல் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் இன்இக்வாலிட்டி, மந்த் பசிலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்குமே தனித்தனியான புக் இருக்குது. லைக்வைஸ் இங்கிலீஷ்க்குமே சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட், வேர்ப் அண்ட் டென்ஸு, நவுன், அப்புறம் சினோனிம், ஆண்டனிம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, அடிஷ்னலாக ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ குவான்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா குவான்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இதுவுமே நான் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கலந்து இருக்கும். ஸோ கொஷின்ஸ்லாம். ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் ரீசனிங்க்கும் இருக்குது அண்டு இங்கிலீஷ்க்குமே இது இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து எல்லா டாபிக்ஸும் இருக்குது. இப்போ இதில் கொஷின்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 100 கொஷின்ஸில் 1 to 20 கொஷின்ஸ் வந்து ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கும், ஓகேவா? அண்ட் 21 to 70 கொஷின்ஸ் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இன்டர்மீடியட் லெவலில், கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் இருக்கும். 71லேருந்து அந்த 100 கொஷின் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஸோ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் என்கொயர் பண்ணி கேட்டேன் நான் அவங்ககிட்ட எப்படி இந்த புக் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிகினருக்கு வந்து இப்போ இன்ஸ்டியூட் நீங்கள் போய் சேர்ந்து படிக்கல, பட் யூ நீட் சம் கொஷின்ஸ் டு சால்வ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த புக்ஸை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ 1 to 20 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கில் இருக்கும். அண்ட் 21 to 70 வந்து ஒரு இன்டர்மீடியேட் அண்ட் மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 71 to 100 வந்து கொஞ்சம் ஹை லெவல் கொஷின்ஸே இருக்கும். ஸோ எஸ், ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்குக்கு மட்டும் இல்லை, எல்லா புக்லையுமே 100 கொஷின்ஸ் இருக்குது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன் இந்த புக்கில் கிடையாது. ஸோ நான் அதையும் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட அப்படியே கொஷின் ஃபார்மேட் இருக்குல்ல, குவிஸு, அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அந்த குவிஸில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று எல்லோரும் என்ன விருப்பப்படுவாங்கன்னா, ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்தே நான் படிக்கிறேன், புக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு புக்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு லேட்டர் நீங்கள் குவிஸ் இருக்குல்ல, அதை போய் அப்படியே சப்மிட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 2 in 1 மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐதர் நீங்கள் புக்கில் எடுத்து சால்வ் பண்ணலாம், ஆர் நீங்கள் குவிஸ் ஃபார்மேட்டை சால்வ் பண்ணலாம். பட் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு சைட்டில் இந்த குவிஸ் ஃபார்மேட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதை சொன்னாங்க. அண்டு இதில் ஹைலைட்டான விஷயம் எப்படின்னா, இங்கே ஒன்று தந்திருக்காங்க பாருங்களேன், பேங்க் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பிளானர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெறுமனே இந்த புக்ஸை கொடுத்துட்டு உங்களை படிக்க சொல்கிறாங்க அப்படி கிடையாது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் இதை சொல்லிடுறேன், உங்களுக்கு இது லெட்டர்ஸ்லாம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த புக்கில் இருக்கும். அதாவது காலம்ஸ் போட்டிருப்பாங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இதில் மார்க் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வில் கிளியர் ஆல் பேசிக் கான்செப்ட்ஸ், யூஆர் கமிட்டடாக இல்லையா. ஸோ அதை கேட்குறாங்க, நீங்கள் கமிட்டடாக பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்ற கொஷின்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த புக் எடுத்திங்கனாலே உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த 1 year கேலண்டரே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் உங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படின்றது டிக் பண்ணலாம், டிக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒவ்வொரு புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், குவான்ஸில் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னா அதே காலம் இதில் இருக்கும், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா லெவல்ஸும் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இந்த புக்கில். ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ண இந்த புக்கில் சைமல்டேனியஸாக நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகே எந்த அளவுக்கு நான் முடிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு நான் முடிக்கல அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களை சூப்பராக மோட்டிவேட் பண்ணும். இன்னொன்று உங்களை ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, லைட்டாக உங்களுக்கு பயம் வரும், ஐயோ நான் இன்னும் கம்மியாக சால்வ் பண்ணியிருக்கேனே, சீக்கிரமாக நான் அதெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோட்டோட புக்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 2499 2499 இருக்குது. இதுக்கு கோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபர் கோடு எதாவது வச்சுருக்காங்க, CWJ12 ஐ திங்க். ஸோ உங்களுக்கு நான் அந்த கோடையும் போட சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ஒர்த்தான புக்கு. இது வந்து பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் சீசன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் எடுத்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஒரு 21 கொஷின்ஸ்லேருந்து 70 கொஷின்ஸ் அந்த ரேஞ்சில் கூட சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 1 month தான் ஆகுது, 2 month தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட PDF கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CWJல இந்த பண்டில் PDF கோர்ஸ் இருக்கும் 2024க்கு, அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எஸ் கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோட்டோட புக்லெட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 84 புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 83. ஸோ இது 184. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.